குழம்பு செய்யறதுக்கு என்ன செய்யணும்? கருவாடு எடுத்துக்கிட்டோம், மாங்காய், பூண்டு, முருங்கைக்காய், சாம்பார் வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி, தேங்காய் போட்டு சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டு நம்ம மையாக அரைச்சி வச்சுருக்கோம். எப்படி செய்யலாம் வீடியோவுக்கு போகலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுதோம். செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். வெந்தயம் போட்டுக்கிட்டோம். நல்லெண்ணெய், வெந்தயம், ரெண்டாவது ஜீரகம் போட்டுக்கிட்டோம். கடுகு போட்டுக்கிட்டோம். பூண்டு போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். வெங்காயம் போட்டுக்கிட்டோம். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிட்டோம். தக்காளி போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். வதக்கணும். முதல்ல உப்பு போட போகிறோம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் போட போகிறோம். வெள்ளை கத்திரிக்காய், ரெண்டு பச்சை மிளகாய், நல்லா வதக்க போகிறோம். முருங்கைக்காய் போட போகிறோம். கழுவிட்டியா? முருங்கைக்காய், மாங்காய், ரெண்டு துண்டு மாங்காய் போட்டுக்கிட்டோம். பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் வத்த பொடி போட்டுக்கோம். இப்போ நம்ம வதக்க போகிறோம். கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோம். மஞ்சள் பொடி போட்டுக்கோம். சொல்லு. தேங்காவை நல்லா வெண்ணெய் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் சாம்பார் வெங்காயம், சீரகம் எல்லாம். தேங்காவை நல்லா மையாக அரைச்சி சாம்பார் வெங்காயம் சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை போட்டுருக்கோம். புளி தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா வேகும். நல்லா சுவையாக இருக்கும் கருவாடு குழம்பு. நீங்களே இதேமாரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் இந்த கருவாடை போடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கருவாடு போட போகிறோம். கருவாடு போட போகிறோம். மஞ்சப்பாடை கருவாடு. சுவையான கருவாடு குழம்பு ரெடி.
லைக் பண்ணுங்கள், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.